Hi, welcome back to Trend Structures. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நிறைய ஐடி லெவலுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்கு. அதில் இந்த சில இதுக்கு மட்டும் நாங்கள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ புக் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம இதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி படித்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியனுக்கான இந்த எம்சிக்யூ புக் வந்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான அந்த ஆன்சர் கீ தான், ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கான ஆன்சர் கீ தான், டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதில் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு புக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் அந்த டெக்னீஷியன் அப்படின்ட்டு. இந்த புக்கில் இருந்தாங்க மேக்ஸிமம் 195 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்காங்க. ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் தான் அவங்க ஜென்ரலாக கேட்டிருக்காங்களே தவிர கண்டிப்பாக 180 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடிஐ புக்கில் இருந்த மட்டும்தாங்க எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் படிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 136 தான். இதுக்குள்ளே தாங்க எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. நாங்களும் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிற 14 சாப்டரில் இருந்தால் மேக்ஸிமம் 180 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, 180லேருந்து 185 கொஸ்டின்ஸு, மிச்சம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து மார்க் ப்ரிடிக்ஷன் சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரையும் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈஸி. ஓகே, மாடரேட்டை தாண்டி டஃப்பும் கிடையாது, மாடரேட்டும் கிடையாது, ஈஸி தான், ரொம்ப ஈஸி கிடையாது. ஓகே, ஓரளவு நம்ம படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 170 கொஸ்டின்ஸ் வந்து இதில் பிக் பண்ணலாம். ஓகே, அந்த அளவுக்கு இந்த நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஈஸி தான். என்ன ரீசன் அப்படின்னா இதில் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸும் ரொம்ப கம்மி தான், கண்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸில். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம எம்சிக்யூ கொஸ்டின்ஸு புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மேபி அதை நெக்ஸ்ட் இதில் வேணால் நாங்கள் இது பண்ணி காமிக்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ 200 கொஸ்டின்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் இந்த புக்கில் இருந்தாங்க ரெஃபர் பண்ணி எடுத்தது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்தது. ஓகேங்களா, ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருந்து எப்படி ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரையும் ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, பேசிக் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இதில் கேட்கல, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்டிருந்தாங்க இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸை பற்றி. அதேமாதிரி ஒரு 15 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ரோபோட்டிக்ஸ் இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா, இப்போ ரோபோட்டிக்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? இந்த ரோபோட்டிக்ஸ் வந்ததால் இந்த ஹியூமன் வேல்யூஸ் வந்து கம்மியாகுமா? இந்த ஹியூமனுக்கான அன்எம்ப்ளாயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், அதை பற்றிலாம் சில இது கேட்டிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி கஸ்டமர் நீடு, கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷனு, ஓகேங்களா, ஒரு டயக்ராமில் என்னென்ன இருக்கும். அதே மாதிரி இந்த ரோபோட்டிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் 2 இருக்குது. ஒன்று மெட்டீரியல் செலெக்ஷன் அண்ட் வெல்டர். ஓகேங்களா, எப்படி நம்ம வெல்ட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ண போகிறோம், ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் ஹேண்டலிங், டூல் ஹேண்டலிங், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டிருந்தாங்க. இதில் பொறுத்தவரைக்கும் கோடிங் இதெல்லாம் பெருசாக கிடையாது. ஜஸ்ட் நிறையா கான்செப்டுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. எதில் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரிக்கல் டைமென்ஷன், அதான் ஜிடி அப்படிம்பாங்க. ஓகே, அதோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டின்ஸுமே கேட்டிருந்தோம். நம்மளோட எம்சிக்யூ புக்லேயுமே பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, அந்த இதுதான். கண்டிப்பாக நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, மேக்ஸிமம் இதில் நாங்கள் பிக் பண்ணியிருக்கிறது ஒரு 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பிக் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் இந்த ஆன்சர் பிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வேரியேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா புக்கில் கவர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஓகே, அதை ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியனுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 160, 170, 170க்கு மேலே எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து இதில் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஏன்னா இந்த சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சியை கம்பேர் பண்ணுறப்ப இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகே, அந்த ரொம்ப ஈஸிக்கான ரீசன்னா சிஎன்சி கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ் 2 வருஷம் இது சிஎன்சி. பட் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 year கோர்ஸ் தான். ஓகேங்களா, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் ரொம்ப கம்மி. அதனால் கொஸ்டின்ஸ் வந்து அதுக்குள்ளே தான் அவங்க எடுக்க முடியும், வேறு வழியே இல்லை.
ஓகேங்களா? அந்த மாரி எடுத்ததால பார்த்தீங்க அப்படின்னா, இதில கொஞ்சம் மார்க் வந்து அதிகமா வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். நெறைய இது பேர் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நெறைய ஆன்சர் பிக் பண்ணியிருக்காங்க. ஓகே. நம்மள கால் பண்ணி இது பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் சொன்னாங்க 170, 175க்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இத பிக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்றேன். அதனால கண்டிப்பா நீங்க ஆன்சர் கீ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா சிபிடி எக்ஸாம் அப்படிங்கிறதால நீங்க தான் மெமரியா வச்சிருக்கணும். ஓகே இந்த இதுக்கு நான் இந்த ஆன்சர் பிக் பண்ணேன் அப்படின்னு ஓரளவு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்க எவ்வளோ மார்க் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இதுக்கான இந்த ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில ஆன்சர் கீ வரதுக்கு இன்னும் மினிமம் ஒரு 20 டேஸ் ஆச்சும் ஆகும். ஏன்னா இந்த எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரையும் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில அப்லோட் பண்ணுவாங்க. இதில 200 கொஸ்டின்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ஆன்சர் பிக் பண்ணியிருக்கோம். இங்க 200 கொஸ்டின்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இதில ஆன்சர் வந்து இத ப்ராப்பரா பிக் பண்ணியிருக்கோம். அதனால டவுன்லோட் பண்ணி இது பண்ணீங்க. ஆன்சர்ல ஏதாச்சும் வேரியேஷன் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நாங்க முடிஞ்ச அளவு புக்ல இருந்தா ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம். மேபி எங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்கால ஏதாச்சும் 1, 2 மிஸ் ஆவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் மேபி இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாரி சொன்னீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் நாங்க ரெஃபர் பண்ணிட்டு திரும்பி நாங்க அத அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? அதனால டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.